சார் இப்ப மீன ராசிக்காரங்களுக்கான பலன்கள் பார்த்தோம் சார். இருந்தாலும் மீன ராசிக்காரங்க இதுலலாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அப்டின்னா, அது எந்தெந்த விஷயம்? மீனராசிக்காரங்க என்னன்னா, இந்த வருஷம் நெறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரும். அது படிப்பு மூலியமா, வேலை மூலியமா கிடைக்கும். என்னன்னா, அந்த வெளிநாடு வாய்ப்பு வருதுன்னு சொல்லிட்டு, பணம் யார்கிட்டயும் குடுத்து ஏமாறக்கூடாது. வட்டிக்கு வாங்கி பணத்த குடுக்கக்கூடாது. வேலை கிடைக்குதுன்றதுக்காக. நெறைய பேர் பண்ற தப்பு இது மாரி தப்பு பண்றாங்க. எனக்கு ஒரு ஃபாரின்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனா சேர்றதுக்கு ஒரு 5,00,000 கேட்கறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது நம்ம அத சேர்ந்துடணும். அங்க சேர்ந்தா நம்ம அந்த சம்பளத்த வாங்கி லோன கட்டிடலாம்னு சொல்லிட்டு, எங்கேயோ கடன் வாங்கி சேருவாங்க. அந்த மாரி ட்ரை பண்ணாம, ஜெனியூன் மீன்ஸ்ல ட்ரை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. கிடைக்கலனாலும் கவலைப்பட வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அவசரப்பட்டு ஏமாறக்கூடாது. அதே மாரி அதிக வட்டிக்கு வாங்கக்கூடாது. கவனமா இருக்கணும். முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தேவையில்லாத வம்பு வழக்குகள் வரதுக்கான சூழ்நிலை உண்டு. கடைசில இதான் ஜெயிக்க போறாங்க. அதுல டவுட் இல்ல. ஆனா இவங்களாவே ஏதாவது கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதை தவிர்ப்பது மிக மிக நல்லது.